अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। स्पीकर बताइए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व युतइमून अत-तआम अला हुब्बिहि मिस्कीनन व यतीमन व असीरा। इन्नमा नुतइमुकुम लिवजहिल्लाहि ला नुरीदु मिनकुम जज़ाअन वला शुकूरा। क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम या अव्वलल अव्वलीन व या आखिरल आखिरीन व यदल कुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन व या अरहमर राहिमीन। ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சந்திக சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் கடந்த பல வாரங்களாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அவர்களுடைய பரம்பரை என்ன, யாருடைய பராமரிப்பில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள், அவர்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை நாமெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அவர்கள் கல்வியில், இறையச்சத்தில், தியானத்தில், வீரத்தில் சிறந்து விளங்கியதை போன்று குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அலி அல்லாஹு தஆலாவுடைய குடும்பம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற குடும்பமாக, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அதே போன்று ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்ன என்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக ஹஜ்ரத் அலி அல்லாஹு தஆலாவுடைய குடும்பம், அவருடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனா ஆவார்கள். எப்படி மருமகனார்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடித்த மருமகன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த பெண்மணி, ஒரு சிறந்த ஒரு அறிவாளி. காரணம், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை ஒன்று, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் பராமரிப்பில் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் சிறந்த ஒரு அறிவாளியாக, சிறந்த ஒரு பெண்மணியாக உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே ரொம்ப அறிவாளியாக அவர்கள் தெரிந்து இருக்கிறார்கள், விளங்கி இருக்கிறார்கள் என்பதை அதிகமான வரலாறு சொல்லும் உண்மை. ஒரு நாள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும், வீதியில் போய்கொண்டு இருக்கிறார்கள். அபூ ஜஹல் எதிரே வாரான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கோபத்தின் காரணமாக அந்த சின்ன குழந்தையை ஓங்கி கன்னத்தில் அடித்து விடுகிறான்.
இந்த புள்ள அழுது கொண்டே தன்னுடைய தந்தை இடத்தில் வருகிறது. என் அருமையான தந்தையே, நான் வீதியில சும்மா போயிட்டு இருந்தேன், அபூஜஹல் என்னை கன்னத்தில் அடித்து விட்டான், எனக்கு வலிக்கிறது, அதே போன்று தாங்களும் அடிக்க வேண்டும் என்று முறையிட்டது. அப்பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமையான மகளே, உன் தந்தையாக எனக்கு யாரையும் பழி வாங்கும் எண்ணம் இல்லாத ஒரு ஆள் நான். பழிக்கு பழி அடிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும், தன் கோபத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத நற்குணத்தின் நாயகமாக வாழக்கூடிய எனக்கு பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் இல்லை அம்மா. எனவே நம்முடைய சொந்தக்காரர் அபு சுஃபியான் இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லு என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இருந்தாலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர், மக்கா வாசிகளால் ஒரு பெரிய தலைவர், ஒரு சிறந்தவர் என்று மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். இந்த சின்ன புள்ள போச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சென்றார்கள், அபு சுஃபியானை சந்தித்தார்கள். அபு சுஃபியானே, அபூஜஹல் என்னை கன்னத்தில் அடித்து விட்டான், அதே போன்று நானும் அடிக்கணும் என்று முறையிட்டது. அந்த சின்ன குழந்தை பேசிய பேச்சில் மயங்கிய அபு சுஃபியான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தூக்கி கையில் வைத்துக் கொண்டு அபூஜஹலை சந்தித்தார். சந்தித்து, அபூஜஹல், நீ எப்படி சின்ன பிள்ளையை அடிக்கலாம்? முகமது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உன் கோபத்தை முகமது மீது காட்டு, அதை விட்டு விட்டு இந்த பச்சில குழந்தை, சின்ன குழந்தை, இதை நீ எப்படி கன்னத்தில் அடிக்கணும் என்று சத்தம் போட்டு விட்டு, ஃபாத்திமா, உன்னை அடித்ததே போன்று அபூஜஹலுடைய கன்னத்தில் நீ அடி என்று சொன்னார் அபு சுஃபியான். உன்னை எப்படி அடித்தானோ அபூஜஹல், அதே போன்று கன்னத்தில் அடி என்று அபு சுஃபியான் சொன்னவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூஜஹலுடைய கன்னத்தில் தன்னுடைய பிஞ்சு கையால், சின்ன கையால் அடித்தார்கள். ஒரு சந்தோஷம் குழந்தைக்கு. இந்த நிகழ்வை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் தந்தையிடம் சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தன்சா அபா சுஃபியான், யா அல்லாஹ், அபூ சுஃபியானை நரகத்திற்கு நீ அனுப்பிவிடாதே, அவர் ஹிதாயத்தில் இல்லை, நேர்வழியில் இல்லை, என்ன நபியாக ஏற்கவில்லை, உன்னுடைய மகளை தூக்கிய அந்த அபூ சுஃபியானை நீ ஹிதாயத்தை காட்டிய அல்லாஹ், அவரை நரகத்தில் அனுப்பிவிடாதே என்று துஆ செய்தார்கள். அந்த அபூ சுஃபியான் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பத்ர் யுத்தத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணம் யார் என்றால், பச்சிலை குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்தான் அந்த சின்ன குழந்தையை தூக்கிய காரணத்தினால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம லா தன்சா அபா சுஃபியான், யா அல்லாஹ், அபா சுஃபியானை மறந்து விடாதே, அவருக்கு ஹிதாயத்தை காட்டி, நேர்வழியை காட்டி என்று துஆ செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கும் பாக்கியத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக அல்லாஹ் வழங்கினார் என்றால், ஃபாத்திமா எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக, உயர்ந்த பெண்மணியாக, உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா ஈரக்குலை துண்டு என்று சொன்னார்கள். ஃபாத்திமா ஈரக்குலை துண்டு என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் சிறந்த பெண்கள் 4, அதில் ஒன்று என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணமுடிக்க பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டு பெண் கேட்டார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளை எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபாத்திமாவை எனக்கு மனைவியாக ஆக்கி தாருங்கள், மணமுடித்து தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இருவரும் சேர்ந்து அலியை அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் இருவரும் போனோம், ஃபாத்திமாவை பெண் கேட்டோம். ஆனால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் பெண் தரவில்லை. நீங்க போய் கேளுங்க என்று அனுப்பி வைக்க அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பயந்து கொண்டே போனாங்க. இது சொல்லுவாங்களோ, இது பேசுவாங்களோ, தர மறுத்துவாங்களோ என்று. ஏனென்றால் ஒரு ஏழை, ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஏழை, சொத்து சுகம் இல்லாத ஆளு, அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி உலகத்தை தராக்கிவிட்ட ஒரு மனிதர் இல்லையா?
உலகத்தை தலாக்கி விட்டவர். உலக வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை, அது ஒரு சொற்பமான வாழ்க்கை என்று உலகத்தை வெறுத்து உலகத்தை ஒதுக்கி மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்த காரணத்தினால் உலகத்தின் ஆசைக்கும் செல்வத்திற்கும் பணங்காசுக்கும் ஆசை இல்லாத மனிதர். எனவே மற்ற நாட்களில் நேரங்களெல்லாம் பேசினால் தைரியமாக பயமில்லாமல் மதிப்பு கொடுத்து பேசுவார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் மட்டும் பயந்து பயந்து பதுங்கி போறாங்க. கேட்பதற்கு வெக்கமா இருக்கு, நாணமா இருக்கு, என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு ஓரத்தில் வீட்டில் இருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு வந்தார்கள். அலியே என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அலியே என்ன விஷயம் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமாவை எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்று கேட்டவுடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அலியே மகராக என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். என் மகள் ஃபாத்திமாவுக்கு மகராக உம்மிடத்தில் இருப்பது என்ன? அலி அல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உருக்கு சட்டை இருக்கு, போருக்கு போடக்கூடிய, பாதுகாப்புக்காக வேண்டி போடக்கூடிய உருக்கு சட்டை, இரும்பு கவசம் என்னிடத்தில் உண்டு. அதை வாங்கி நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் உம்மு ஹானிடத்தில் கொடுத்து அதை விற்க சொன்னார்கள். அந்த உருக்கு சட்டை 5 திர்ஹத்துக்கு பெறும். அதை அதிகமான காசை கொடுத்து வாங்கினார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி தன் மகளை ரலியல்லாஹு அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்து வீட்டிற்கு அனுப்பும் போது வாழ்த்தி சொல்லி, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும், உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தரட்டும், உன் வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவின் காரணமாக அலி அல்லாஹ்வுடைய குடும்பமாகிய ஃபாத்திமாவும் இருவரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் வறுமை அவர்களை வாட்டி வதைத்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி அப்பப்போ இருந்துச்சு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு குடும்பமாக உலகத்தில் வாழ்ந்த குடும்பம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரியான பஞ்சம், சரியான கடுமையான பசி, கொடுமை, உண்ணுவதற்கு உணவு இல்லை, குடும்பத்தோடு பசியாக இருக்கிறார்கள். வீட்டில் ஒரு துணி புதுசா இருக்கு, அந்த துணியை எடுத்து தன் கணவரிடத்தில் கொடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், என் அருமையான கணவரே, இந்த துணி 6 திர்ஹத்திற்கு பெறும், இதை விற்று வாருங்கள், தானியங்களை வாங்கி நாம் உணவை சமைத்து உண்ணலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஹதீசுகளை படித்திருக்கிறோம், ஒன்றுக்கு அல்லாஹ் 10 நன்மையை தருவான் என்று. ஆனால் அதை வாழ்க்கையில் பார்த்தார்கள் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த துணி, மனைவி கொடுத்த ஒரு துணியை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார்கள். 6 திர்ஹத்திற்கு விற்று விட்டு வரும்போது ஒரு யாசகர் வந்து பிச்சை கேட்டார். அங்கே ரொம்ப பசியா இருக்கு, இதா இருந்தா தாருங்கள் என்று. நம்மளா இருந்தா, நானே பசியோடு இருக்கு, என் மனைவியும் பசியா இருக்காங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையப்பா, வீட்டில் ஒரு துணியை விற்று விட்டு காசை வாங்கிட்டு வரேன், நானே பிச்சைக்காரனா இருக்கேன், வேற இடத்தை பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எதுவுமே சொல்லவில்லை, எதுவும் பேசவில்லை. பிச்சை கேட்ட பிச்சைக்காரருக்கு 6 திர்ஹத்தை கொடுத்து விட்டு அப்படியே வாராங்க. 6 திர்ஹத்தை கொடுத்து விட்டு அப்படியே வாராங்க. இந்த உதவி அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. அல்லாஹ் உடனே சுருக்கத்தில் இருந்து ஒரு ஒட்டகத்தை அனுப்பி வைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக, இந்த அடியாருக்கு இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் கொடுங்க என்று. அது சும்மா கொடுக்க வேண்டாம், காசுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைத்தார். சிறிது தூரம் நடந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு அவங்களாம் வந்து கேட்காங்க, அலியே இந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. இந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா ஒரு பைசா ஒண்ணு இல்லையே, எதை வச்சு நான் வாங்குறது, காசு பணம் இல்லை, இருந்த 6 திர்ஹத்தை பிச்சைக்காரருக்கு கொடுத்து விட்டேன், நான் எதை வச்சு வாங்க முடியும், இப்போ காசு வேண்டாம், பின்னால தாங்க, காசு வந்த பிறகு என்று சொல்லி
அந்த ஒட்டகத்திற்கு விலை எவ்வளவு என்று கேட்கவில்லை. இந்த ஒட்டகம் 100 திர்ஹம் என்று சொல்லிக் கொடுத்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதை வாங்கி கொண்டு இது யார்கிட்ட கொடுக்க, யார்கிட்ட விற்க, நாம எப்படி 100 திர்ஹத்தை கொடுக்க, வீட்டில் குடும்பம் ரொம்ப கடுமையான பசியில இருக்கு, பஞ்சத்தில் வாடுகிறது, நாம் யாருக்கு விற்பது, யார் 100 திர்ஹத்தை ஒட்டகத்தை வாங்குவது என்ற எண்ணத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சிறிது தூரம் நடந்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மனித உருவத்தில் அனுப்பி வைத்தார். அவர்களா வந்து, ஓ மனிதா, இந்த ஒட்டகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, 160 திர்ஹத்திற்கு தருகிறீர்களா என்று கேட்டு அந்த ஒட்டகத்திற்கு உண்டான காசையும் கொடுத்து விட்டு ஒட்டகத்தை வாங்கி கொண்டார் மனித உருவத்தில் வந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் கொடுத்தவரும் தெரியாது யார் என்று, வாங்கியவரும் மலக்கு என்று தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த 160 திர்ஹத்தை வாங்கி கொண்டு நடந்து செல்கிறார்கள். ஒட்டகத்தை கொடுத்த ஜிப்ரீல் மனித உருவத்தில் வந்து ஒட்டகத்தை வித்தாச்சா, காசை தாங்க என்று 100 திர்ஹத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். மீது 60 திர்ஹம் இருக்கு. வீட்டுக்கும் வாராங்க. 60 திர்ஹத்தை கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், என் அன்பு கணவரே, நான் தந்த துணி 6 திர்ஹத்திற்கு பெறும், ஆனா நீங்க கொண்டு வந்தது 60 திர்ஹம், ஒன்றுக்கு 10 இல்லையா? அல்லாஹ் சொல்வான், மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ, ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ, அதே போன்று 10 மடங்கு கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்வதை போல 6 திர்ஹத்தை அவர்கள் கொடுத்த காரணத்தினால் 60 திர்ஹத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், 60 திர்ஹம் எப்படி வந்துச்சு என்று. 60 திர்ஹம் எப்படி வந்துச்சு? நடந்த நிகழ்வை சொல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், என் தந்தையிடம் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் தன் கணவனை. ரலியல்லாஹு சென்றார்கள். சென்றவுடன் இவர்கள் சொல்வதற்கு முன்னாலேயே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அலியே சந்தோஷமான செய்தியா, ஒட்டகத்தை ஒருவர் கொண்டு வந்தார், இன்னொருவர் வாங்கி கொண்டார், இந்த நிகழ்வை சொல்ல வாரீங்க. அதான், ஆமா யா ரசூலல்லாஹ், ஒண்ணு இல்ல, நீங்க வருவதற்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், உடைய மருமகனார் செஞ்ச அந்த நன்மையின் காரணத்தால் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒட்டகத்தை அனுப்பி வைத்து அது 100 திர்ஹத்திற்கு என் மூலமாக விற்க சொல்லி, மீகா இஸ்லாம் அவர்கள் மூலமாக வாங்க சொல்லி, அதற்கு பிறகு 60 திர்ஹத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார்கள். செய்தியை இப்பதான் சொல்லிவிட்டு போகிறார்கள். வாங்கியவரும் கொடுத்தவரும் வாங்கியவரும் யார் தெரியுமா? அலியே கேட்டார்கள். தெரியாது. ஒட்டகத்தை கொண்டு வந்தவர் ஜிப்ரீல், அந்த ஒட்டகத்தை வாங்கியவர் மீகாயில். அந்த ஒட்டகம் சொர்க்கத்தின் ஒட்டகம், மறுமையில் கியாமத் நாளில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறிய வயதிலேயே அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழ்ந்தார்களோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய குடும்பமும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று வாழ்ந்தார்கள், அல்லாஹ் செய்யக்கூடிய உதவியை கண்ணால் கண்டார்கள். அல்லாஹ் கூட சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவான், உறுதியாக்குவான் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அலி ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி அலி ரலியல்லாஹுடைய குடும்பம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, உலக மக்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமா, விருந்தோம்பல் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விருந்தோம்பலிலும் அலி ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பம் சிறந்து விளங்கியது. இன்னைக்கு விருந்தோம்பல் நடக்கும் இல்லையா? விருந்தோம்பல் நிறைய வைப்பாங்க, நண்பர்களுக்கு வைப்பாங்க, தெரிஞ்ச ஆளுகளுக்கு வைப்பாங்க. அதே போன்று ஒரு நிகழ்ச்சி என்றால் அங்கேயும் விருந்தோம்பல் வைப்பாங்க. ஆனால் அந்த விருந்தோம்பல் பல விதத்தில் இன்றைக்கு நடக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனைவியை சார்ந்த குடும்பம் வீட்டுக்கு வந்தால் அவருடைய விருந்தோம்பல் ரொம்ப அதிகமா ரொம்ப நல்லா இருக்கும். மனைவியை சார்ந்த குடும்பம் வீட்டுக்கு வந்தால் விருந்தோம்பல் அழகாக நடக்கும். ஆனால் கணவனை சார்ந்த குடும்பம் வந்தால் விருந்தோம்பலை பார்த்தீங்கன்னா ஏனதானோ என்று நடக்கும் இல்லையா? தன் குடும்பத்தை சார்ந்த
சார்ந்தவர்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் விருந்தோம்பல். கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு வந்தால் விருந்தோம்பல் விசேஷமாக இருக்காது. இங்கே நாத்தனார் வாராங்க, மாமியார் வாராங்கன்னு சொன்னா கணவன்கிட்ட முன்கூட்டியே பேசியாவும் மனைவி, என்ன உங்க அக்கா வாராங்களாமே, உங்க தங்கச்சி வாராங்களாமே, உங்க அம்மா வாராங்களாமே, உங்க வாப்பா வாராங்களாமே, என்ன விஷயம்? சில பெண்களை பார்த்தா நாத்தனாருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும், மாமியாருக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும். அம்மி வருதாம அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உரல் வருதாம, சில பேர் இடி வருதாம. இப்படி ஒவ்வொரு நாத்தனாருக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்திருக்கிறார்கள் மருமகள். அதே போன்று மாமியாருக்கு ஒரு பேரு, மாமனாருக்கு ஒரு பேரு. அந்த பட்ட பெயரை சொல்லி அவங்க வாராங்களாம இவங்க வாராங்களாம என்று சொல்வார்கள். ஒரு நேரம் 2 நேரம் கொஞ்சம் கவனிப்பு பரவாயில்லாம இருக்கும், நல்லா இருக்கும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் 2 நேரம், 3வது நேரம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற செம்பு தானா கீழே திட்டுன்னு விழும். அப்பவுமே நினைச்சுக்கணும் இன்னும் இருக்கக்கூடாது என்று. இது யாருக்கு? கணவனை சார்ந்தவர்கள் வந்தால் இவ்வாறு நடக்கும். தன் குடும்பத்தை சார்ந்தவர் வந்தால் எவ்வளவு நாள் இருந்தாலும் அந்த விருந்தோம்பல் விசேஷமாக இருக்கும். ஆனால் அலி ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்தோம்பல் விசேஷமாக இருக்கும். யார் வந்தாலும் சரி. ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில சஹாபாக்கள் பசியோடு வந்து அணுகினார்கள். யா ரசூலல்லாஹ், ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் என்று. அப்படி பசியோடு இருக்கும் சஹாபாக்களை ஒவ்வொரு சஹாபாக்களோடு சேர்த்து விட்டு இவருக்கு உங்க வீட்டில் உணவு இருந்தால் கொடுங்கள் என்று அனுப்பி வைப்பார்கள். இது ரசூலுல்லாஹுடைய வழக்கம். அப்ப ஒரு சில சஹாபாக்கள் மிஞ்சி விட்டார்கள். எளிய விருந்தாளியை அழைத்து செல்லக்கூடியவர் யார் என்று கேட்க சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த விருந்தாளியை என் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி விருந்தாளியை பிடித்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க. அம்மா, இது நம்முடைய விருந்தாளி, ரசூலுல்லாஹுடைய விருந்தாளி, அழைத்து வந்திருக்கிறேன். வீட்டில் ஏதாவது இருக்கா, இருந்தா கொடுங்க என்று சொல்ல அந்த அம்மா நம்ம அம்மா மாதிரி நினைக்கிறேன். அந்த அம்மா இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்களை போன்று நினைக்கிறேன். நீங்க எப்படி கூட்டிக்கிட்டு வரலாம்? யானை ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது தானே, வீட்டில் ஒன்றும் இல்லையே, யானை கேட்காமல் எப்படி அழைத்து வரலாம்? என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா என்று சத்தம் போட என்ன செய்வது? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி விருந்தாளியை அழைத்து வந்து விட்டோம், இது யாரிடத்தில் அனுப்பி வைப்பது என்ற யோசனை மனதில் பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு போனா ஏதாவது கிடைக்கும், இல்லை என்றாலும் வீட்டில் இருக்கும் பொருளை விற்றாவது விருந்து கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் அழைத்து வந்த விருந்தாளியை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்த நிகழ்வை சொன்னார்கள். அப்படியா? உடனே தனிய ஹசன் ஹுசைன் அவருடைய குழந்தைக்காக வேண்டி இருந்த துணியை எடுத்து தன் கணவரிடத்தில் கொடுத்து, என் அன்பு கணவரே, இந்த விருந்தாளியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த விருந்தாளியை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு போர்த்தக்கூடிய போர்வை எடுத்து சென்று நீங்கள் வித்துவிட்டு தானியங்கள் இருந்தால் வாங்கிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்க அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்வை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு யூதனை சந்தித்தார்கள், அவனிடத்தில் விற்றார்கள். இது யாருடைய போர்வை என்று கேட்க நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைனுக்கு உரியது என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, பரவாயில்லை, நபியின் குடும்பத்தார்கள் இப்படித்தான் இருப்பார்கள், நபியின் குடும்பத்தார்கள் இப்படித்தான் இருப்பார்கள், எனவே போர்வையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் தானியத்தை தர்மமாக தருகிறேன் என்று சொல்லி தானியத்தை தர்மமாக கொடுத்தார் யூதர். அதை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமைத்தார்கள். வந்த விருந்தாளிக்கு வயிறு நிரம்ப உணவை போட்டார்கள். மிச்சம் இருந்தது, அந்த மிச்சத்தை சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்து உங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை, இது தர்மம், இது சதகா, சதகாவுடைய பொருளை நபிமாருடைய குடும்பத்தார்கள் உண்ண மாட்டார்கள், உண்ணுவது ஹராம், எனவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குடும்பத்திற்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள்.
இந்த மாதிரி விருந்தோம்பலை எடுத்துக்கொண்டாலும் சிறந்து விளங்கியது ரலியல்லாஹுடைய குடும்பம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த யூதர் ஷமோன்னு சொல்லக்கூடிய யூதர் இப்படி ஒரு குடும்பமா உலகத்தில் தன்னுடைய வாழ்வு வறுமையில் இருக்கிறது, பஞ்சத்தில் இருக்கிறது, தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்த பொருளை விற்று கண்ணியப்படுத்தக்கூடிய குடும்பம் இந்த ஒரு குடும்பமாகத்தான் இருக்க முடியும், இப்படி ஒரு சிறந்த குடும்பமா என்று நினைத்தார். மனதில் ஒரு மாற்றம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மனதில் ஒரு மாற்றம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்மளை பார்த்து, இஸ்லாமியர்களை பார்த்து, இஸ்லாமிய பெண்களை பார்த்து யாருடைய மனதாவது இப்படி மாறுமா? பிறருடைய மனதை மாற்றும் விதத்தில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யார் சொல்ல வரேன் என்றால், இப்படி உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற குடும்பமாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற குடும்பமாக, தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்த காரணத்தினால் உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்ற குடும்பம் அலி ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பம் தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் பாருங்க, எவ்வளவு சிறந்த குடும்பமாக இருந்திருக்கிறது. அதே போன்று வாழ்க்கையில் பசி வாட்டுகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, சரியான பசி. தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா, நபிகள் நாயகத்திடம் அதிகமான ஆடுகள் வந்திருக்கிறது, நபிகள் நாயகத்திடம் அதிகமான ஆடுகள் வந்திருக்கிறது, அந்த ஆட்டில் 5 வாங்கி வா, நமக்கு தேவைப்படுகிறது, நாம் அவைகளை ஒவ்வொன்றாக அறுத்து சமைத்து உண்ணலாம் என்று சொல்லி மனைவியை மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் 5 ஆடுகளை கேட்டு வீட்டுக்கு வாராங்க, நீங்க கேட்க வேண்டும், 5 ஆடு வேண்டுமா அல்லது 5 கலிமா வேண்டுமா என்று கேளுங்கள். 5 ஆடு வேண்டுமா அல்லது 5 கலிமாக்கள் வேண்டுமா என்று கேளுங்கள். எதை தேர்வு செய்கிறாரோ அதை கொடுங்கள் என்று முன்கூட்டியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையை வீட்டுக்கு சென்றார்கள். மகளை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஃபாத்திமா, இந்த நேரத்தில் வீட்டுக்கு வரமாட்டீங்க, இப்ப வந்த நோக்கம் என்ன என்று கேட்கும்போது சூசகமா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் தஸ்பீஹாத்துகள் திக்ர்களை கொண்டு வயிறை நிரப்பிக் கொள்வார்கள், மலக்குமார்கள் தஸ்பீஹாத்துகள் திக்ர்களை கொண்டு வயிறை நிரப்பிக் கொள்வார்கள். அதோட நிறுத்தியாச்சு. என்ன விஷயம்? 5 ஆடு வேணும், அதை கேட்டு வந்திருக்கிறாய் இல்லையா? ஆமா, என் கணவர் சொல்லி அனுப்பி வைத்தார், 5 ஆடு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது தன் மகளை சோதிக்கிறார்கள். அதுவும் தன் மகள் மீது பாசமுள்ளவர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சொன்னார்கள், ஈரக்குல துண்டு என்று சொன்னார்கள். மகள் வறுமையில் வாடுவதை பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? இவர்களும் சேர்ந்து வாடுவார்கள், கவலைப்படுவார்கள். 5 ஆடுகளை கேட்டு வந்த மகளை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், என் அன்பு மகளே, 5 ஆடு வேண்டுமா அல்லது அதுக்கு பகரமாக 5 கலிமாக்கள் வேண்டுமா? யோசனை பண்ணி சொல்லு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. எது வேண்டும்? துன்யா வேணுமா ஆகிரத்து வேணுமா? கேள்வியின் நோக்கம் துன்யா வேணுமா ஆகிரத்து வேணுமா? யோசனை பண்ணினார்கள். யா ரசூலல்லாஹ், 5 ஆடு வேண்டாம், எனக்கு 5 கலிமாக்களை தாருங்கள். என்ன கலிமா என்று கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயால் குவ்வத்தில் மத்தீன் வயா ராஹிமல் மசாக்கீன் யா ரஹமர் ராஹிமீன். இதான் அந்த 5 கலிமா. இதை நீனும் அலியும் ஓதிவார்கள், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போனாங்க. கணவருக்கு ஆச்சரியம். ஆடு கேட்டு விட்டால் வெறுங்கையோட தன் மனைவி வருகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு ஃபாத்திமா என்ன ஆச்சு என்று கேட்க போய் கேட்டேன். என் தந்தை என்னை பார்த்து ஃபாத்திமா 5 ஆடுகள் வேண்டுமா, அதற்கு பகரமாக 5 கலிமாக்கள் வேண்டுமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு நம்மளா இருந்தா மனைவிக்கு ஒரு திட்டு, மாமனாருக்கு ஒரு திட்டு. என்ன உங்க அப்பன் தெரியாதா உங்க வாப்பாக்கு? அது கேட்டு விட்டது யார்? ஒரு மருமகன். மருமகன் கேட்டு விட்டு இல்லை என்று சொல்லலாமா? வைத்துக் கொண்டு எப்படி இல்லை என்று சொல்லலாம்? தர மறுக்கலாம். அப்ப எனக்கு என்ன மதிப்பு? என்ன கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று வாயில் வந்ததையெல்லாம் பேசி மாமனாரை திட்டுவார் மருமகன், மனைவியும் திட்டுவார்கள். உங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது, நான் கேட்டு விட்டு நீ போயும் தரலீலா, நம்மளை மதிக்கலீலா, உங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது, இன்னையோட சரி, அந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது என்று நாம் பேசுவோம். இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மருமகன் பேசுவார்கள். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட ரலியல்லாஹு கேட்டார்கள், என்ன ஆச்சு ஃபாத்திமா, 5 ஆடு என்ன ஆச்சு? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு கணவரே, 5 ஆடு வேண்டுமா, அதுக்கு பகரமாக 5 கலிமாக்கள் வேண்டுமா என்று சொல்லி, யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன், இந்த 5 கலிமாக்களை ஓதி வருமாறு என்னுடைய தந்தை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியா? ஒன்றுமே பேசவில்லை. சந்தோஷப்பட்டு மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா, துன்யாவை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. துன்யாவை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாய், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்று சொல்லிவிட்டு, வா நீனும் நானும் சேர்ந்து தஸ்பீஹாத்தை ஓதுவோம், அல்லாஹ் உதவி செய்வான் சொன்னார்கள். இருந்தார்கள், இருவரும் ஓதினார்கள். வரலாற்றில் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உலகத்தை வெறுத்தி, உலகத்தை உதறிவிட்டு, துன்யாவை விட ஆகிரத்தை தேர்ந்தெடுத்து அலி அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்த காரணத்தினால் உலகத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள். இது சொல்ல காரணம் என்ன? இதே போன்று நாமும் துன்யாவை உதறிவிட்டு ஆகிரத்தை மனதில் வைத்து உலகத்தில் வாழ்ந்தார். உலக வாழ்க்கை தேவை, தேவையில்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் கூட சொல்வான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் மறுமையிலும் எனக்கு நன்மையை நாடு, நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. உலக வாழ்க்கை தேவை. மீன்கள் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை, கடல் தேவை, கப்பல் செல்வதற்கும் தண்ணீர் தேவை. ஆனால் அந்த கப்பலுக்குள் தண்ணீர் போய்விட்டால் எல்லாம் அழிந்துவிடும். அதே போன்று மீன் உப்பு நீரில் வாழ்கிறது, தன் உடம்பில் உப்பை ஏற்றாமல் வாழ்கிறது. எப்படி கப்பலுக்கும் மீன்களுக்கும் தண்ணீர் தேவையோ அதே போன்று உலக வாழ்க்கை மனிதனுக்கு தேவை. ஆனால் உலகத்தை வெறுத்து, உலகத்தை ஒதுக்கிவிட்டு மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ்ந்தால் இரு உலகமும் நமக்கு சிறப்பாக அமையும். இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அலி அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி பெற்றார்கள். அதே போன்று நாமும் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நன்மையான காரியத்தினுடைய வாழ்க்கையை, காசு பணங்களை செலவு செய்து, உதவியை தேடி வருவோருக்கு உதவி செய்து உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.